அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தினம் பிறை 28 கொடிநகர் தகவல் குழுமத்தின் வாயிலாக நாம் நேரலையில் இணைந்துள்ளோம். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மலையா கார்டனில். பாருங்க, இன்றைய தினம் சஹர் சாப்பாட்டுக்காக உணவுகள்லாம் தயார் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு குட்டீஸும் இன்னைக்கு நாங்கள் கூட தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும், என் மகளும் என் மருமகளும் 2 பேரும் வந்திருக்காங்க. ஹதிஜாவும் ஹர்ஷாவும் நுசைபாவும் 2 பேரும் வந்திருக்காங்க. நேரலையில் இன்னைக்கு அவசியம் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டாங்க. பாருங்க, இப்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பகூர்தீன் எப்போதுமே எக்ஸ்பிரஸ் வேகத்தில் எல்லாம் செஞ்சிருவாப்புல. இன்னைக்கு ஆல்ரெடி சட்டி போட்டு ஒரு சட்டி இறக்கி உடச்சிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, தால்ச்சாலாம் ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சாலாம் ரெடி பண்ணிட்டாப்புல. தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி புலவு சோறு ஒரு சோறு ரெடி பண்ணிட்டாப்புல. ஆனா ஆனா இன்னைக்கு என்னென்ன இன்னைக்கு சாப்பாடு இன்னைக்கு இங்கே தமிழ்நாடு தமிழ் பள்ளியில 3 கறி சோறு, தால்ச்சா, புலவு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணா இன்னைக்கு காலையில கூட இங்க இந்த இடத்துல வச்சு நீங்க ஒரு பெரிய ஒரு சாப்பாடு கேட்டரிங் சாப்பாடு சமைச்சதை பார்த்தேன். என்ன செய்தி காலையில என்ன இல்ல ஒரு 500 பேருக்கு கேட்டரிங் சாப்பாடு ஆர்டர் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அது நான் இங்க வச்சு செஞ்சு டாடாஸ்ல ஏத்தி விட்ட திருவாரூர். அல்ஹம்துலில்லாஹ். வர முடியாம போச்சு, நிக்கிற டைம் இல்லாம போச்சு. இல்லாட்டி நம்ம அதையும் நேரலையில மக்கள்கிட்ட காமிச்சிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நேத்து ஒரு நாள் மட்டும்தான் நீங்க சமைக்கல, வெளியில இருந்து சாப்பாடு வந்ததுனால நீங்க சமைக்கல போல இருக்கு. நேத்து சுவி மஞ்சள் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். போயிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அங்க என்ன சாப்பாடு சமைச்சீங்க நேத்து? அங்க வெறும் கோழி சம்மா, புலவு, முட்டை, அவியல், அவ்வளவுதான். 3 ஐட்டம் தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம மேக்ஸிமம் அந்த தம்மு ஒண்ணு போட்டிருக்கீங்களா? இது என்ன அந்த சட்டி, அதுல ரைஸ் ஆனதுல லாஸ்ட்ல இருக்குது ரைஸ் இருக்கு. இப்ப தால்ச்சா ரெடி ஆகி அண்ணன் எடுத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஆனா இப்ப தால்ச்சா இதை ஆற வச்சுதான் நம்ம பேக் பண்ணுவீங்களா? அத ஓ சரிண்ணா. இது சிக்கன் இதை ரெடியா இருக்கானே? சிக்கன் ஆனா நல்லா ஸ்மெல்லு சூப்பரா இருக்குண்ணே. அல்ஹம்துலில்லாஹ். ஸ்மெல் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஒண்ணுமே பேக் பண்றதுதான் ஒண்ணுமே பாக்கி. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு. நல்லா இருக்கு. காலையில நம்ம அந்த இது சமைச்சது, ஏன்னா ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது சொல்றீங்க. காலையில சமைச்சது அதை நம்ம அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் முட்டை, தயிர் பச்சடி, புலவு, குருமா. என்ன இவ்வளவு ஐட்டமான? அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு மேல் வரக்கூடிய இதுல இன்ஷா அல்லாஹ் இந்த கேட்டரிங் சாப்பாடை நீங்க இன்னும் அதிகப்படுத்தலாம். ஏன்னா எல்லாருமே நல்லா ருசியா இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க கறி பிரியாணி போட்டிருந்தீங்க. விஎஸ் அண்ணன் விட்டு தேவைக்கு, விஎஸ்என் காதல் அண்ணன் விட்டு தேவைக்கு நீங்க கறி பிரியாணி போட்டிருந்தீங்க. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நல்லதுன்னு. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உண்டு இல்லைன்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாப்போம். ஏன்னா உங்களை கடந்துதான் நான் செல்லணும். ஃபர்ஸ்ட் நேரலையில முதல்ல இணைஞ்சிருக்குது நீங்க தான். இன்ஷா அல்லாஹ். ஆமாண்ணா. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கண்ணா. மக்களே பாருங்க, எல்லாமே அண்ணன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி சட்டியில பாருங்க தம்முல எல்லாமே போட்டாச்சு. போட்டு ரெடியா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா தால்ச்சாவும் ரெடி பண்ணிட்டாங்க அண்ணன். ஒரு சட்டி சோறு முடிஞ்சு பேக்கிங்க்கு போயிடுச்சு. இப்ப அடுத்த சட்டி சோறு ரெடியா இருந்துகிட்டு இருக்குது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தால்ச்சாவை யூனுஸ் அண்ணா அள்ளி கொண்டு போய் தால்ச்சாவை ஆற வைக்கிறதுக்காக யூனுஸ் அண்ணா எல்லாத்தையும் கொண்டு போய் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. தால்ச்சா ஆற வச்சு பேக் பண்றாங்க. கோழி இதை செம்ம பாத்தீங்கன்னா நல்லா திக்கா நல்லா சரியான ஸ்மெல்லா அல்ஹம்துலில்லாஹ் அருமையா சமைச்சிருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ். இப்ப அடுத்து நம்ம கீழத்தெரு முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல்ல போயிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் நேரலையில பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க, சட்டிலாம் எல்லாம் வெளியாகுது. எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ். இப்ப அடுத்து நம்ம கீழத்தெரு முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல்ல போய் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் நேரலையில பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். இந்த தண்ணி ஊத்தி ஜாஃபர் 8 மணி ஆவல போல இருக்கு உனக்கு. ஏன் ஜாஃபர் 8 மணி ஆவல. அதான் கேட்டான், பாசா சொன்னான். அதான் 8 மணி ஆவல. எந்த 8 மணின்னு இன்னைக்கு சொன்னாப்புலன்னு கேட்டாப்புல. லைவ் தான் ஓடிட்டு இருக்கு.
இல்லை வேணாம் கத்தாத, லைவ்ல பேசி கார் விடுவோம். சகோதரர்களே, இப்போ நம்ம வந்து மலையா கார்டன்ல இருந்து நம்ம கீழத்தெரு முஹைதீன் நாடுகள் பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இது வேகத்தடை. இந்த வேகத்தடையில் போகிறப்ப கொஞ்சம் ஷேக் ஆகும் எப்போதுமே. இதுதான் நம்ம ஊர் நகராட்சி ஸ்கூலு. இந்த பாருங்கள், பள்ளிவாசலோட 2 மணராவும் அழகாக சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம நெருங்கிட்டோம். இப்போ இதுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல் டர்னிங் வந்துடுச்சு. பள்ளிவாசலை மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் என் சலாதத்தை தெரிவித்து பாருங்கள். பசங்கள்லாம் வந்து சைடில் நிற்கிறாங்க. நேற்று உள்ள கூட்டத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் வந்து மக்களோட கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். நேற்று ஒரு நாள் அவ்வளோ சிறப்பாக இந்த இடத்துலலாம் இந்த நேரம்லாம் வாகனம் அவ்வளோ வாகனங்கள் இருந்துச்சு பாருங்கள். நம்ம பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். இப்பொழுது வந்து நம்ம வந்து பள்ளியோட அறிவிப்பு பலகை இருக்குது பார்த்தீங்களா, அறிவிப்பு பலகை கிட்ட நம்ம வந்தாச்சு. பாருங்க, பள்ளியோட அறிவிப்பு பலகையில் எழுதியிருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் பசங்கள்லாம் நிற்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் நிற்கிது. இப்போ அப்படியே நம்ம கடத்தெரு போயிட்டு பள்ளிவாசலோட அந்த பக்கத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம போவோம். இப்போ நம்ம மேலத்தெரு, அதாவது நம்ம மலையா கார்டனில் உள்ள தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் அங்கே சமையல் நடப்பதை குறித்து நம்ம எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கீழத்தெரு MABHS, அதாவது முஸ்லீம் அறிவானந்தா ஹைத்துல் ஹலரா சங்கத்துக்கிட்ட நம்ம வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், மின்சார விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் வந்து இன்றைக்கி பிற 28. இந்த பிற 28க்கு வந்து ராத்திப் மஜ்லிஸ் யார் செய்கிறாங்க, முறை செய்கிறாங்க. ராத்திப் மஜ்லிஸில் யார் முறை செய்கிறாங்கங்கிறது வந்து இதில் காட்டப்பட்டிருக்குது. இதில் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கள், இன்று இரவு மணி 10:30க்கு ஜனாபியம் முகமது அஜ்ஹருதீன் அவர்கள் ராத்திப் முறை மஜ்லிஸ் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட இது முறை. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ராத்திப்லாம் முடிஞ்சு எல்லாம் வெளியாயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கலிஃபாவும் பசீர் அண்ணனும் வெளியாயிட்டாப்புல. நம்ம அண்ணன் வஹாப் அண்ணனை வந்து பாருங்கள், வஹாப் அண்ணனும் வெளியே வந்துட்டாங்க. பசங்கள்லாம் ராத்திப்பு முடிச்சு எல்லாம் வெளில வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கடத்தெருவில் இப்போதைக்கு உள்ள மக்களோட கூட்டம், மக்களோட இதை பற்றி இப்போ இதுதான் நம்ம கடத்தெருவில் இப்போ உள்ள சூழல். இப்போ உள்ள சூழலை தான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பள்ளிவாசல் தெரு வழியாக போய் அங்கே நடக்கக்கூடிய உணவு சஹர் கியாமுல் லைல் தொழுகைக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் வந்து நம்ம நேரலையில் காமிப்போம். கலிஃபாக்கள்லாம் எல்லாமே கலிஃபாலாம் எல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்ம பசீர் அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம ஜெயலாவதி அண்ணன் எல்லாமே வந்து கலிஃபாலாம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியாயிட்டாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நேராக பள்ளிவாசல் தெரு போவோம். பள்ளிவாசல் தெரு போய் அங்கே நடக்கக்கூடிய உணவு ஏற்பாட்டை கொஞ்சம் நேரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது வந்து நம்ம பள்ளிவாசல் தெருவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கொடிநகர் தகவல் குழுமம் முகநூல் நேரலையில் இணைஞ்சிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்து பள்ளிவாசலுக்கு போயிட்டு நம்ம பள்ளிவாசல் தெருவில் போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் அமீன் எல்லாமே வந்து கடத்தல் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதான் பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம கீழே தெருவுலேருந்து நம்ம நடுத்தருக்கு போகக்கூடிய வழி. இப்போ நம்ம வந்து பள்ளிவாச தெருவில் வளைஞ்சிட்டோம். பள்ளிவாச தெருவில் போயிட்டுருக்கோம். பாருங்கள் பள்ளிவாசலில் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேலே பாருங்கள் பள்ளிவாசலில் மின்சார விளக்குகள். கொஞ்சம் ரோடு பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஜெர்க்கிங் இருக்குது. பைக்கில் வந்துக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷேக்கிங் தெரியும். இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த நம்ம பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் தெருவில் எப்போதும் வழக்கம் போல் நமது முஹைதீன் ஊர் உறவினர் ஜமாத் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய இடத்துல உணவுலாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அதை தான் வந்து நேரலையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்துல்லா அண்ணா வழக்கம் போல் தேநீர் ரெடி பண்ணுறது வேலையை அப்துல்லா அண்ணா வந்து தேநீர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சகோதரர் ஜலீல் வந்து நம்மளோட முகநூல் நேரலையில் இணைஞ்சிருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ். ஹாஜா மீதினா நீங்கள் லைனில் இருக்கீங்க, வந்து பாருங்கள். ஜலீல் வந்து 2 மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, எயித்தாப்புல. பாருங்க பேக்கிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பேக்கிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பேக்கிங்லாம் போட்டு அந்த பாருங்க பேக்கிங் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அசரஃப் அண்ணா மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அசரஃப் அண்ணா எல்லாரும் முடிஞ்சு எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பெப்பர் மட்டன். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. இன்னைக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா? மட்டன், பெப்பர் மட்டன், தால்ச்சா, சோறு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்கிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்க சகோதரர்களே எல்லாமே வந்து ரெடியாகி எல்லாம் வந்து இது பண்ணிச்சிருக்காங்க. அண்ணன் வந்து அசரஃப் அண்ணன் வந்து என்னென்ன மெனுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டாப்புல. இந்த பாருங்க தால்ச்சாலாம் பாருங்க அருமையான முறையில் ரெடி பண்ணி எல்லாமே இருக்குது. ஆற விட்டு எல்லாம் பேக்கிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இடத்துலையுமே துரிதமான முறையில் எல்லா வேலையும் நடக்குது. பாருங்க நம்ம ரஹீம் அண்ணன் எங்களெல்லாம் தாண்டி சிறு வயசு அல்ஹம்துலில்லாஹ் ரஹீம் அண்ணன் தான் வந்து களத்துல நின்று இதை ஃபுல்லா இது பண்றாங்க. அந்த பாருங்க தேங்காய் கரைக்கிறாங்க. பாதாம் பிஸ்தாவானா? அல்ஹம்துலில்லாஹ். பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் கலக்குறாங்க. ஏற்கனவே நம்ம சகர் வச்சு தூங்கிட்டு இருக்கோம். நாங்க எந்த கேட்டரிங்? அடியமங்கலம் செய்யது கேட்டரிங் மாஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அடியக்கமங்கலம் செய்யது கேட்டரிங் மாஸ்டர் அவங்க தான் பண்றாங்க. அருமையான முறையில் பாருங்க சுற்றி இந்த இதில் நெருப்பு கீழே இதை வச்சிருந்தோம், அதில் வந்து சுற்றி உடைச்சி இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்க இங்கேயும் பாருங்க இந்த பாருங்க 2 செட்டி மட்டன் பெப்பர் இதுன்னு சொன்னாங்க அண்ணன். அதே தான் ரெடி ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்க சட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாருங்க எல்லாம் ரெடி ஆகி சூப்பராக இருக்குது. எல்லா இதுவும் பாருங்க. பேக்கிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்று இரவு நமதூர் முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் கியாமுல்லைல் தொழுகைக்கு வருபவர்களுக்காக வழங்கப்படுவதற்கு உணவுகள் தயார் நிலையில் உள்ளது. அதனை பேக்கெட்டில் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வந்து பாக்கி இதுவும் மட்டன் இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் அந்த பாதாம் பிஸ்தா முந்திரி என்ன சொன்னாங்க அதெல்லாம் வந்து கரைச்சிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. பேக்கிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தால்ச்சா பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது.
மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து நாளைய தினம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் குடிநகர் 360 யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம். இன்ஸ்டாலையும் இதோட லிங்கை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொட்டணம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வேலை பார்த்துருக்காங்க, வேலை நடந்திருக்குது. இந்த பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சகோதரர்கள் எல்லாருமே இணைஞ்சு இந்த வேலையை வந்து ரொம்ப முன்கூட்டியே வந்து எல்லாம் சிறப்பான முறையில் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நமது ஊர் பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் இன்னைக்கு பிற 28 உலக கடைசி 10 இரவுகளையும் ஹயாத்தாக்குற விதமாக கியாமுல் லைல் தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நடைபெறக்கூடிய தொழுகைக்கு வருபவர்களுக்காக முறைதாரர்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக சமைச்சு அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, சஹருக்கு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்காக எல்லாரும் துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். உபைதுல்லா சலாம் சொல்லுங்க. உபைதுல்லா யாசின் சஹாப்தீன் உபைதுல்லாவுக்கு சலாம் சொல்லுங்கன்னு மெசேஜ் போடுறாப்புல லைவ் சேட். அல்ஹம்துலில்லாஹ் வந்து அதுக்கப்புறம் முகமது யூசுஃப்தீன் கொடிக்கால் பாளையம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆஜா மீதி என்ன லைனில் இருக்காங்க, ஆஜா மீதி என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அல்ஹம்துலில்லாஹ் வந்து சிறப்பான முறையில் இந்த பாருங்கள், ஃபுல்லாக எல்லா சட்டிலாம் வந்து எல்லாம் வந்து அப்துல்லா அண்ணன் வந்து தேநீர் ரெடி பண்ணுறது, அப்துல்லா அண்ணன் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை சிறப்பாக வந்து அப்துல்லா அண்ணன் செய்வாப்புல. ஃபேஸ்புக் லைவ். சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இன்னும் சிக்கன் தான் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது. சிக்கனுக்கு மட்டன் தான் வச்சு பேக் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கெல்லாம் இதெல்லாம் கரைச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து இந்த மட்டனையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பெப்பர் மட்டன் தாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்து நம்ம மேலத்தெருவில் இருக்கக்கூடிய ஜாமியுல் மஸ்ஜிதை வந்து இன்ஷா அல்லாஹ் அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நேரலையில் நாங்கள் செல்வோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை குறித்து நம்ம இது பண்ணுவோம். இந்த 2 குட்டீஸும் பார்த்தீங்கன்னா நான் கூட வருவேன்னு சொல்லிட்டு 2 வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நண்பர் உபைதுல்லா வந்து பாருங்க நேரலையில் இணைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி உபைதுல்லாவோட ஃப்ரெண்டும் வந்து யாசின் சஹாவுதீனும் வந்து நேரலையில் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நமது ஊர் ஜமாத் நிர்வாகிகள் பெருமக்கள் எல்லாரும் வந்து இதை சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பும் வழங்கி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து முன்னிட்டு செய்கிறாங்க. நமது ஊர் வாலண்டியர்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க, ஏராளமானவர் வந்து தொடர்ச்சியான முறையில் வந்து இங்கே பேக்கெட் பண்ணது போனது வந்து தான் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. பேக்கெட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பேக்கெட்லாம் எல்லாமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் நடந்து இதாகிட்டு இருக்கு. நண்பர் நஜிபு அண்ணன் அந்த பக்கம் வேகமாக போறாப்புல. அமீருதி அண்ணன் வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து நேரலை அமீருதி அண்ணன் அந்த பக்கம் போயிட்டாங்க.
அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே எங்கள் ஊர் ஹீரோ நம்ம மத்ரபுல் ஹைராத் தீரன் எல்லாம் இருக்காங்க, நேரில் இணைஞ்சிருக்காங்க. துவாசைங்க இன்ஷால்லா. இப்போ நம்ம வந்து நம்ம எங்கன்னா மத்ரபுல் ஹைராத்தோட இப்போ வந்து நம்ம பாருங்க பின்னாடி கரெக்டாக மத்ரபுல் ஹைராத் சாதிக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்காங்க. நிர்வாகி மத்ரபுல் ஹைராத் நிர்வாகி வந்திருக்காப்புல இன்ஷால்லா. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதுக்கு வந்து நம்ம இன்ஷால்லா போக வேண்டியது இருக்குது. அங்கே போய் ஜாமிஉல் மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை குறித்து கொஞ்சம் நேரலை செய்வோம் இன்ஷால்லா. ஆசிஃப் அண்ணனுக்கு நம்ம அண்ணனுக்கு வந்து டேப்பு பிடிச்சி அளக்கதான் தெரியும் நினைச்சேன். துடுப்பு பிடிச்சி இன்னைக்கு வந்து கறி எடுத்து பாக்குறாப்புல, டெஸ்ட் பண்றாப்புல அண்ணன். இன்னைக்கு அசரப் பண்ண பாருங்க, கறி வெந்துருச்சான்னு செக் பண்றாப்புல. டேப்பு மெஷர்மெண்ட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு பாத்தீங்களா, தனக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குன்னு காட்டுறாப்புல அண்ணன் இன்னைக்கு. உபதுல்லாவோட ஃப்ரெண்டு சலாம் சொல்லுங்க அப்படியே சொல்லியாச்சு. ரஹ்மானுக்கு சலாம் சொல்லுவோம். யார் ரஹ்மான் அண்ணா? அண்ணன் உங்களுக்கு தானே யாசின் சஹாபுதீன் ரஹ்மானுக்கு சலாம் சொல்லணும்னு போட்டிருக்காங்கண்ணா. அல்ஹம்துலில்லாஹ். லைவ் சேட்ல வந்துட்டு இருக்கு. நெருப்பு ஆல்மோஸ்ட் இதாகிடுச்சுங்கிறது சுற்றி உள்ள நெருப்பை வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக சுற்றி தண்ணியை தெளித்து கம்மி பண்ணுறாங்க பாருங்கள். மட்டன் பெப்பர் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இன்ஷால்லா. இங்கே நம்ம ஒரு முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் கியாமுல் லைல் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக வந்து புலவு சோறு, தால்ச்சா, மட்டன், அது மாதிரி மட்டன் பெப்பர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரெடியாகி எல்லாமே பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தால்ச்சா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டரங்கள்லாம் எல்லாம் தால்ச்சா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து கறிக்கு வந்து அந்த அண்ணன் சொன்னாங்கல்ல பிஸ்தா, அந்த பாதாம் இதெல்லாம் உள்ளதெல்லாம் கரைச்சாங்க. அதனால் கொஞ்சம் ஹீட் ஆற விட்டு தான் பேக் பண்ணாங்க. இன்னும் ஏராளமான டைம் இருக்குது. வந்து பாருங்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அமீர்தி அண்ணன் இந்த பக்கம் வந்தோன்னா அந்த பக்கம் ரொம்ப வேகமாக அமீர்தி அண்ணன் அந்த பக்கம் போயிட்டாப்புல. அடுத்து இன்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா எங்க அப்துல்லா அண்ணா வந்து எல்லாரும் தூங்க விடாம எப்படி வச்சிருக்கணுங்கிறதுக்காகவே பாருங்க, அந்த பாருங்க பாலை ஆத்துறாரு பாருங்க எங்க அப்துல்லா அண்ணா. இன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருக்கும் தேநீர் ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. அல்ஹம்துலில்லாஹ் பசங்கள்லாம் எல்லாம் விளாண்டுக்கிட்டு நிற்கிறாங்க. கொஞ்சம் பள்ளிவாசலோட முன் முகப்பை பார்த்துட்டு இன்ஷால்லா நம்ம ஜாமிஉல் மஸ்ஜிதுக்கு போவோம் இன்ஷால்லா. இந்த 2 குட்டீஸும் வந்து கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு
ரெண்டும் வந்து வாகனத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து ரெண்டையும் அழைச்சிட்டு இப்போ இன்ஷா அல்லாஹ் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அங்கே போயிட்டு உங்களுக்கு நேரலையில் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொஞ்சம் உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். எங்கள் அரபாப் தீன் மல்லிகை புரிதா இல்லையா, தீன் மல்லிகை அரபாப் வந்து வந்திருக்காங்க. நெய்னார் முகமது இஷாக் அண்ணனோட மகனார் நெய்னார் முகமது அமீர் அலி அவங்களோட பையன். இதில் இவர் பேரும் அமீர் தான், அமீர் அலியோட பையன் தான் இஷாக்கு. இவர் பேரும் தாப்பனார் பேரே வச்சிருக்கிறாரு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமா. இது ரஹமத்துல்லான்ற பையன், சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறது வந்து ரஹமத்துல்லானோட பையன். எல்லாரும் வந்து பசங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சந்தோஷமா நிற்கிறாங்க. இதை பாருங்க, வந்து என் ஃப்ரெண்டு ஹாஜாவுடைய மகன் ஆஃபில் இருக்கான். எல்லாருமே பாருங்க, எல்லாம் அடுத்தது வளரக்கூடிய இளைய சமுதாயம், அடுத்து வளரக்கூடிய சமுதாயத்தை பாருங்க. எல்லாரும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் எல்லாம் சந்தோஷமா லீவும் விட்டாச்சு, ஸ்கூல் லீவும் விட்டாச்சு. பசங்கள்லாம் எல்லாம் கேமுல் தொழுகைக்காக முன்கூட்டியே வந்து திக்ரு மஜ்லிஸை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் சஹர் முடிச்சு எல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து எல்லாமே வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம மேலத்தெரு பள்ளிவாசலுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். மேலத்தெரு பள்ளிவாசலில் போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம அப்டேட்டில் பார்ப்போம். சகோதரர்களே, இப்போ நம்ம வந்து ஜாமியுல் மஸ்ஜித் இன்ஷா அல்லாஹ் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு இன்ஷா அல்லாஹ் போவோம். அங்கே போய் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நேரடியாக மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு போகிறோம். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாத்தையும் உங்களுக்கு லைவ் அப்டேட் தரோம். சரி சரி, நல்லது இன்ஷா அல்லாஹ். வரவாண்ணா, நல்லது இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ்ண்ணா, வரவாண்ணா. நல்லதுண்ணா. மக்களே, இப்போ நம்ம வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு நம்ம நேரலைக்கு நேரலைக்கு செல்றோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம நேரலைக்கு அங்கே போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரஜீபு அங்கே போயிட்டு வந்துடுறோம். பரவாண்ணா, பரவாயில்ல, மேலத்தெரு போயிட்டு வந்துடுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. இப்போ நம்ம வந்து பள்ளிவாசல் தெரு வழியா நம்ம மேலத்திற்கு போயிட்டு இருக்கோம். சின்னப்பள்ளி தெரு எய்த்தாப்பில் பார்க்குறது சின்னப்பள்ளி தெருவோட அந்த ஜங்ஷனு, டி ஜங்ஷனு. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த பாருங்க, நமது அரசு மருத்துவமனை இந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்ம மேலத்தெரு நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பேருந்து நிறுத்தத்தை கடந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊர் நகராட்சி தோக்கப்பள்ளியில் மேலே உள்ள சீட்லாம் கழட்டிட்டு அதை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே உள்ளதெல்லாம் இன்றைய தினம் வந்து கீழே இந்த உடஞ்சி போன இடத்தையெல்லாம் பாதியோட உடச்சி விட்டு இன்னைக்கு எல்லாம் பூசி முடிச்சிருக்கிறாங்க. அதான் அந்த பிளாக் கலரில் தெரியுதுன்னா இப்போ புதுசாக பூசப்பட்ட இடம். மேலே கூரையை சுத்தமாக பிரிச்சுட்டு இந்த கம்பி உள்ள கம்பிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு மேலே திருப்பி கூரை போட போகிறாங்க. இப்போ நம்ம வந்து நமது ஒரு அரசினர் மேல்நிலைப்பள்ளியே கடந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். கடந்து போயிட்டு இருக்கோம். இப்பொழுது வந்து நம்ம வந்து மேலத்தெருவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மேலத்தெரு பூங்கா கிட்ட வந்துட்டோம்.
மேலத்தெரு பூங்காவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த பூங்காவிலிருந்து இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். மேலத்தரில் சில இடங்களில் மின்சார விளக்குகள் இல்லை, எரியுதான ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இடையில வந்து இது கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை நெருங்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், பள்ளிவாசலில் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாருங்கள், பள்ளிவாசலோட அறிவிப்பு பலகையில் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் பிறை 28 கியாமுல் லைல் முறை செய்பவர் VSNM முகமது யூசுப் அவர்களுடைய முறையாக இருக்குது. அதற்காக வந்து பார்த்திங்கன்னா உணவு சமைக்கக்கூடிய வேலைகள்லாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ யூசுப் அண்ணா எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு விஷயம்லாம் இருக்காங்க. இறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஜாமியுல் மஸ்ஜித் மேலத்தெருவோட தொழுகைக்கான டைமிங்கோட போர்டு இந்த இடத்துல இது பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் நான் காமிச்சிருக்கேன். இன்றைய தினம் முறை செய்பவரை பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் முறை செய்பவரை பாருங்கள். இன்றைய தினம் முறை செய்பவர் VSNM முகமது யூசுப் அவர்கள். இன்றைய தினம் அண்ணன் தான் வந்து இன்றைக்கி வந்து முறை செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அண்ணன் தான் வந்து இன்னைக்கு முறை செய்கிறாங்க. இஷாக்க நல்லா அமர்ந்திருக்காங்க பாருங்கள். இத்ரிஸ் அண்ணெல்லாம் பேக்கிங்கில் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் வந்து சொல்கிற மாதிரி மாவட்ட தலைவர் வந்து தால்ச்சா போடுறேன்னு சொல்லுங்கிறாப்புல பார்த்துக்குங்க. இசாக் அண்ணன் உட்காந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யூசுப் அண்ணன் இந்த நடந்து வெளியிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்து எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தால்ச்சா பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்கீங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு என்னண்ணா? இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி. அல்ஹம்துலில்லாஹ். பேரிச்சப்பழம் ஊருக்கான. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்னென்ன வேலை முடிஞ்சிருக்குண்ணா? இப்போ நம்ம தால்ச்சா முடிஞ்சிருச்சு, பேரிச்சப்பழம் ஊருக்காக முடிஞ்சிருச்சு. பிரியாணி தம்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு 1/2 மணி நேரத்துல பிரியாணி ரெடி ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ். பேக்கேஜ் போட வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்னாப்புல மெனு என்னன்னு சொன்னாப்புல, அதாவது நம்ம ஊர் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் என்ன மெனுன்னு அண்ணன் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க தால்ச்சா இதெல்லாம் பச்சடிலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து சோறும் தம்மில் போட்டிருக்காங்க. இன்னும் 1/2 அன் ஹவருக்கு மேலே இன்ஷா அல்லாஹ் பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போயே வந்து தால்ச்சா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வந்து இரவு நேர தொழுகை பார்த்தீங்கன்னா கியாமுல் லைல் தொழுகை பொறுத்த வரைக்கும் மேல திருப்பள்ளியில் முடிஞ்சிடும். கீழே திருப்பள்ளியை விட முடிஞ்சிடறதுனால இங்கே சீக்கிரம் பேக்கிங் பண்ணுற வேலை இது பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நான் தான் வந்திருக்கேன்னா இந்த 2 குட்டீஸும் சேர்ந்து கூட 2 ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிட்டு 2 சேர்ந்து நானும் கூட வருவேன்னு சொல்லிட்டு 2 வந்திருக்காங்க பாருங்க. அதில் நுசைபா நுசைபா ஹாப்பியாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஹர்ஷா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க பிள்ளைங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்குது அப்படிங்குது. இப்போ எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக் பாட்சா அண்ணன் அவங்களும் இபி சாதிக் பாட்சா அவங்களும் வந்து இந்த பேக்கிங் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களும் கலந்துக்கிறாங்க. பேக்கிங்ல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பாத்துங்க. இப்ப நம்ம வந்து எல்லா வேலையும் சிறப்பான முறை நடந்துகிட்டு இருக்கு. நுசைபா இது ஹர்ஷா, இது நுசைபா. மீண்டும் மேலும் ஒரு அறிவிப்பு. அதாவது நமதூர் கொடிக்கால் பாளையம் முஹைது நடர் பள்ளிவாசல்ல இறைச்சிக்கான சீட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை கொடுக்கப்பட இருக்குது. இறைச்சி வாங்கக்கூடியவங்க கூட நாளைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 2 மணிலேருந்து நீங்கள் இறைச்சிக்கான சீட்டு மாசூம் மஹாலில் கொடுக்குறாங்க. கொடிக்கால் பாளையம் இதில், அதாவது கீழத்தெரு பள்ளியில், முஹைது நடர் பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் டோக்கன் கறிக்கான சீட்டு வாங்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம், நாளைய தினம் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதை வாங்கிக் கொள்ளலாம். சகோதரர்களே, இந்த பாருங்க பேக்கெட்ஸ்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடியாகி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் இங்கே வந்து மட்டன் பிரியாணி, சகோதரர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم إنه هو التواب الرحيم قل نبذوا من كتاب آياتنا أولئك أصحاب النار أولئك أصحاب النار هم فيها خالدون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون والناس بالبر وتواصوا أنفسكم يا بني إسرائيل ولا القبر منك
لكم مما يدعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم. இத்துடன் இந்த நேரலையை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.